பார்க்குற இடத்துலலாம் நின்றுடுதுங்க. வீட்டுக்கு போனானா கேட்க மாட்டேதுங்க. பாய் ஃப்ரெண்டு பிடிக்கணும். அப்புறம் வண்டலூர் ஜூ தான் வரும். கிருத்திகாக்கு ஒரு புது சப்ஸ்கிரைபர் வேற கிடைச்சிருக்கு. அந்த குழந்தை மூஞ்சே தெரியல. இதுல பார்க்க வந்தாலும் இல்லையோ vlog போட வந்தோம். ஒரே கப்பிள்ஸா இருக்காங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஜூ வீடியோட செகண்ட் பார்ட். ரொம்ப ஃபன்னான பார்ட் இது தான். ஃபைனலி வந்து புளி பார்த்தாச்சு. புளி பார்க்கத்தான் இவ்வளோ தூரம் வந்தோம். பார்த்தேன்னா பெண் புலி நான் இருக்கும்போது என்ன சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ ஒரு பண்ணி அது என்னது? இது நகைச்சுவை, சிறு நகைச்சுவை. ஓகே गाइस, கட் பண்ணி பார்க்க வந்தாலும் இல்லையோ vlog போட வந்தோம். இது அதுக்கு மேல வந்தது. இது வந்து வீடியோ கால் பேசி தான் வந்துச்சு. வீடியோ தம்ச்சின்னு இருக்குடி லக்ஷனா. அதுக்கு ஒரு நாள் கூப்பிட்டுட்டே வரலாம். அந்த டோ தள்ளி இருக்கு. அதுல போய் நீச்சல் அடி. புலி வந்து ஒரே கப்பிள்ஸா இருக்காங்க. என்ன இது? வீட்டுல மாட்டுறவங்க எல்லாத்தையும் போடுவோம். நான் எதையுமே கட் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் போடுவோம். நான் எதையுமே கட் பண்ண மாட்டேன். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்காரு. போட்றாதடி. மன்னிச்சிருங்க. உங்க வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா சாரிங்க. டைகர் 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 எவ்வளவு நம்ம கண்ணுக்கு வேற ஃபிங்கர் பின் நம்ம ஒரு மாதிரி என்ன சாரா இங்க வந்துடா. புலிக்கு என்ன சொல்லி போய் ஈகன சொல்ல. தம்பி எங்களை பார்த்து கத்துக்காதப்பா. எங்க சிங்கத்துக்கு ஹலோ சொல்லுங்க. சும்மா கத்துங்க. ஹலோ. இங்க பார்த்தா ஹலோ சொல்லணும். இங்க சொல்லு. ஹலோ. உன் பேர் என்ன? அப்படி சொல்லு. ஹசனா. அந்த பக்கவா? அல்லையே அல்லையே. அந்த சின்ன பொண்ணுல உன் மூஞ்சே தெரியல. இதுல அந்த பாரு அந்த நம்மள சிங்க ஆனா நம்ம மூஞ்சி தானே தெரியுது. இதுல நான் போய் வண்ட சிங்க பத்தியா சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. நீங்கள் ஒன்றும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் பார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இதை விட அது ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். ரத்திகா ஏற்கனவே உன் மேல 3 கேஸ் இருக்கு. புள்ள பிடிக்கிற கேஸ். என்னங்க இது? என்ன பார்க்கலாம்? அப்பா அம்மா முன்னாடியே ஸ்ட்ரைட்டா புள்ள கடத்த ஆரம்பிச்சாங்க. இன்னும் எப்பயும் சைடு தொழிலாம். அப்படியா? அப்புறம் ஏன் பல்லு இல்ல? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற. அவன் முன்னாடி 2 ஒண்ணுமே ஏதாச்சும் சாப்பிட்டுப்பாங்க. சொல்லு எங்க சாப்பிடு. சேச்சே வளம்பற. நீ டக்குனு ஓடியாந்தீங்கன்னா கிளம்பலாம். சைக்கிள்ல 238 கொடுக்கணும். ஏய் गाइस ஊரா மட்டும் புள்ளைங்கள கொடுமை படுத்தாதீங்க. அந்த குழந்தை கடத்திட்டு வரணும். வாங்க. ஓடி வாங்க. 4 வருஷம் வெயிட் பண்ண. உனக்கு ஒரு புள்ள வராது. வெச்சிரு. 5 அண்ணடி 4 5 பேருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அந்த குழந்தை கூட விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அந்த செல்ஃபி ஸ்டிக்கை கஷ்டப்பட்டு நிற்க வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அதுவும் ஒரு 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா. இதுக்கப்புறம் நாங்கள் போய் லஞ்ச் சாப்பிட்டு அந்த ஃபுட்டோட ரிவ்யூ நான் சொல்ல விரும்பலை. அண்ட் அகெயின் சில ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்க போனோம். அதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வேறு நடந்துச்சு. அது எல்லாமே வந்து இந்த vlogல ஃபுல்லாக கொடுத்துருப்போம். செக் அவுட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். லக்ஷனா அதுங்க ஹஸ்கி டான்ஸ் பண்ணலாம்டி. ஆடுங்க. யார் வேணாம்னா டேவிட் ஃபனுக்கு வந்து ஒரு போட்டோ போட்டாங்களாம். ஒரு வீடியோ எடுத்தாங்க. ஒரு புள்ள இருந்துச்சு. அது ஏய் ஹாய் ஹாய் ஹலோ. இருங்க கொஞ்சம் கேஷுவலா உட்காந்துக்கிறோம். vlog எடுக்கிறோம். பாத்துக்கங்க மறக்காம. எனக்கு டப்புன்னு இப்படி வருது. ஆனா நான் அப்படி புடிச்சிட்டேன். எப்படி வரும்? இப்படி வருதா? இது பப்ளிக் கார்த்தி. அதுல இர்ஃபானோ சித்து மாமா அப்படிக்கா. தம்பி பப்ளிக்பா. நான் காட்ட முடியாதுப்பா. நீ எனக்கு காட்டு. இருப்பா. எப்பவுமே கட் பண்ண மாட்டோம். உங்க அப்பா காமிச்சு விடுறேன் பாரு எல்லாத்தையும். எங்க அப்பாக்கு தெரியாது. எங்க அப்பா போன் உங்க அக்கா அனுப்புறேன். எங்க அக்கா அவங்க அக்கா ஐடி தெரியுமா? ஷன்னி வரும் போட்டாவே. இங்க பாரு. விரல்கள் கிருத்திகா நான் ஏற்கனவே என்னவெல்லாம் இப்ப எதுக்கு என்ன எடுத்துக்கிட்டு இக்னோர் பண்ணு.
நம்ம வந்து இப்போ சைக்கிளை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு போறோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம போலாம். அதுக்கப்புறம் கிருத்திகாக்கு ஒரு புது சப்ஸ்கிரைபர் வேற கிடைச்சிருக்கு. பெருமையா இருக்கு. போனை பிடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டா கூட நனவு தெரியாது போல. அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இந்த வீடியோ காமிச்சிருவோம், இல்லை எங்கள் யூடியூப் சேனலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் வாங்கலாம். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி ஏன்டி இப்படிலாம் நடக்கவே இல்லை. அப்படிலாம் பண்ணலாம்னு ஐடியா கொடுக்குறேன். சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண இல்லைங்க பண்ணலாமா? அது சாஜா கரெக்டாக பண்ணலாம். அதை வேறு அப்படியே சொல்கிறான். நேற்று ஸ்வாதி திட்டினா பேர் காலேஜை அப்படியே திட்டுறா. இந்த காலேஜில் யாரும் வந்து சேர்ந்துடாதீங்க இனிமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் பயமே வந்துருச்சு. நான் எடிட் பண்ணிட்டு மச்சா நீ பேசின இடத்த நான் கட் பண்ணிட்டேன். அப்படி யார் கேட்டு கட் பண்ண ஃபுல்லாக போடுறதானடி அப்படின்றான். மனசாச்சு இல்லை கழிப்படுது. அந்த மாதிரி ஏதாவது நல்லா இருக்கும். இதுவே நல்லா இல்லை. இதுக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க வந்துருச்சுங்களா அந்த மாதிரி. ஃபோட்டோ ஷூட்டு ஆக்சுவலி வந்து உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருந்தா நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் வண்டலூர் தான் வரணும். அதுதான் வந்து ஆக்சுவலி அ குட் திங். ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. பிகாஸ் இங்கே யாருமே வந்து குரூப்பாலாம் இல்லை, எல்லாருமே கப்பிள்ஸாக தான் இருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, வேறு யாருமே கிடையாது. நாங்கள் தான் வந்து கும்பலாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். பாய் ஃப்ரெண்டை பிடிக்கிறோம், வண்டலூர் ஸூ வரும், அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்டை பிடிக்கிறோம், அப்புறம் வண்டலூர் ஸூ தான் வரும். வண்டலூர் தான் நல்ல பிளேஸ். பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டா ஆமாம், எல்லாரும் கப்பலாக தானே இருக்காங்க. இப்போ நீ கப்பல் தான் சைக்கிள் பண்ணா எவ்வளோ பேசிட்டே போகலாம். இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. ஆமாம், ஈக்குவல் இதில் மெயின்டைன் பண்ண நல்லா கூட்டி வச்சிருக்கவங்க 1000 சொல்லுவாங்க, இல்லாதவங்க விடுங்க. இது பார்க்கிங் பார்த்தானே நம்ம காலேஜ் பார்க்கிங் தானே யாருமே விடாம. ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆமாம், ஃபுட் பற்றி சொல்லணும்னா ஃபுட் இஸ் நாட் தட் ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காஸ்ட்டுமே அதிகமாக இருந்துச்சு, குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அண்ட் டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இல்லை. நீங்கள் ஃபுட் கொண்டு போனோன்னா நீங்கள் கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா வீட்டிலேருந்தே பேக் பண்ணி கொண்டுட்டு போயிடுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அங்கே உள்ளே இருக்கிறதே ஒரே ஒரு கேன்டீன் மட்டும்தான், அது என்ட்ரன்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோன்னா வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. பட் அங்கே மெனுவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, லிமிட்டடாக தான் இருந்துச்சு. நாங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். செம்ம வெயில். பிளாஸ்டிக்ஸ் அலோவ் பண்ணல, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அலோவ் பண்ணல, எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க. செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் ரொம்ப கம்மியான அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. வாக் பண்ணிலாம் ஃபுல் ஸூலாம் சுற்றி பார்க்கவே முடியாது. நீங்கள் மேபி சைக்கிள் இல்லை பேட்ரி வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் கிட்ஸோடு வந்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ன்றதுனால எங்களுக்கு என்ன பேசணும்னு தெரில. அதனால வந்து நாங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டோம். இதே தானே எப்போ பார்த்தாலும் பண்ணுறேன். அவ்வளோதான், உட்காந்துட்டா. இனி வானுக்கு வந்து ஃபேஷியல், தலை வர்றது எல்லாம் பண்ணி விட்டுட்டு அங்கே வந்து ஹெட் மசாஜ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து எழுந்து வருவோம். அண்ட் இன்றைக்கி தான் நாங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபர்ஸ்ட் லைவ் போட்டோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது நல்லா இல்லை. இவளுங்க ஏதோ ஒன்று பேச, அங்கே கமெண்டில் ஒரு மாதிரி பேச, ஒரு மாதிரி ரணகலமாக சண்டையில் முடிஞ்சிடுச்சு. அண்ட் வி ஆஃப்ட் இட். அண்ட் அங்கே சின்ன சின்ன கேன்டீன்ஸுமே இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு ஸ்நாக்ஸ், ஜூஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஃபுட்லாம் நீங்கள் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஃபுட்டுக்கு ஒரே ஒரு கேன்டீன் மட்டும்தான். பட் பஃப்பு, சோடா, சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் கிடச்சிது. ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. வெளியே நீங்கள் 20 rupeesக்கு வாங்குறீங்கன்னா எங்கள் 40-50 rupees ரேஞ்சில் தான் இங்கே எல்லாமே கிடச்சிது. widely distributed in Africa, south of Sahara. பாலூட்டி அண்ணா, பாலூட்டி தேங்காய் ஊட்டின்ட்டு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். டிக்கெட் ப்ரைஸ் ஒரு ஆளுக்கு 200 rupees வாங்கினாங்க. வேறு எந்த காஸ்ட்டுமே கிடையாது. அதுவும் ஜிபே மட்டும்தான் அலௌட். இங்கே இருக்க மிருகங்களே மேய்ச்சி நம்மளுக்கு இங்கே மேய்க்கவே முடியல. என்ன நீ விட்டு கொடுத்துட்டா? நான் இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதடா, நீ தான் எனக்கு ஃப்ரெண்டா. லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தே விளையாடிட்டு இருந்தோம். சில சைட்ஸில் மட்டும்தான் சைக்கிள் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. மீதி சைட்ஸ்லாம் மலை மேலே இருக்க மாதிரி மேலே இருந்துச்சு. ஸோ அதுக்கெலாம் நாங்கள் நடந்து போய் தான் பார்த்தோம். பயங்கரமாக கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு.
அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து செம கால் வலி, சுத்தமாக நடந்துலாம் போகவே முடியல. ஜூ உண்மையாலே நம்ம நினச்சதை விட பயங்கர பெரிய பிளேஸாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் வரும்போது நாங்கள் வழி தவறிட்டோம். நாங்கள் பார்த்த சில அனிமல்ஸ் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியே காட்டியிருப்பேன். பட் அந்த அனிமல்ஸை கூப்பிடுற பேர்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஆட்களுக்கு அனிமல்ஸ் நேம் தெரியாது. செம்ம டயர்டாக உள்ளது. எல்லா பார்ட்லேயும் நான் இதுதான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் ரியலி பவர்ஃபுல். பார்க்குற இடத்துலலாம் நின்றுடுதுங்க. வீட்டுக்கு போகலான்னா கேட்க மாட்டேதுங்க. அழகாக இருக்குறீங்க வீடியோ எடுக்கவே. நீங்கள் கிட்ஸ் கூட வந்தீங்கன்னா நிறைய ஹிடன் ஜெம்ஸ்லாம் இருக்குது. ஜூக்குள்ளேயே நிறைய வந்து நம்ம வழி தவறி போயிடுவோம். ஸோ அதனால் அந்த மேப் வந்து வாசல்லையே இருக்கும். ஸோ அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது வழியாக போங்க. உண்மையாலே சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. அண்ட் தட் கிளைமேட், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரீஸ் வரும், அனிமல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். பட் அடுத்த நாள் கால் வலி, கை வலி, உயிர் போகும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து விலாகை முடிச்சாச்சு. எல்லாரும் நடந்து போயிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டாங்க. நடக்கவே முடியாத நாங்கள் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கோம். நிறைய நத்தை பார்த்ததுல நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். ஆமாம். உனக்கு நத்தனா ரொம்ப பிடிக்குமா? ஆனால் எங்கள் அம்மா தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஏதோ பிரெயின் ஈட்டிங் பாக்டீரியாஸ் இருக்கா. ஸோ நம்ம தொட்டவே நம்ம பிரெயினுக்கு போயிடும். நமக்கு தான் அது இல்லையே. என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சொன்னாங்க கேட்டுக்கிட்டு பெத்த அவங்க நினைச்சிருப்பாங்க எல்லாமே இருக்கு. ஓகே ஃபைன். யா பை கைஸ். டாடா பை பை. நல்லா பார்க்கலாம்.